பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 45 முதல் 48 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 45வது அதிகாரத்திலே என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவல் விரைவாய் எழுதினுடைய எழுத்தானே. ராஜாவாகிய கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவரே நமக்கு ராஜாவாக இருக்கிறார். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறவர். இந்த உலகத்திலே ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அவரை தேடினார்கள். அவர் தாமே நமக்கு ராஜாவாய் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இதோ நித்தியத்திலும் அவர் தாமே நமக்கு ராஜாதி ராஜாவாய் வெற்றிருக்கிறவர். அவருடைய மகிமை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். அவர்தாமே மணவாளனாய் மீண்டுமாய் வருவார். மணவாட்டியான திருச்சபையை தம்மோடு இணைத்துக் கொள்ளும்படியாக வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. மணவாட்டியாகிய திருச்சபை தான் ராஜகுமாரத்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இங்கே தேவனே ஒரு சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கராயிருக்கிறது. நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். அதனால் தேவனே தேவன் எல்லா தோழர்களை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். சமயமே உண்டாவது. கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமா. 46வது சங்கத்திலே தேவன் எப்படி நமக்கு அடைக்கலம் பலனுமாய் இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமாய் இருக்கிறார் என்பதை எடுத்து அதிகாலையிலேயே அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நதியாய் கடந்து வந்து நம்மை நிரப்பி நம்மை மகிமையான ஆசீர்வாதங்கள் நிரப்புகிற தேவன். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 47வது சங்கீதத்திலே உன்னதமானவராய் கர்த்தர் பயங்கரவன் பூமி எங்கும் மகத்துவ ராஜாவுமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஆம், அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவரை போற்றி அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். துதியினால் அழிக்க கோட்டையும் முடிக்க முடியும். துதியினால் எந்த தடைகளையும் நன்னிக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 48வது சங்கீதத்தில் கர்த்தர் பெரியவர். அவர் நம்முடைய தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த மிகப்பெரிய ராஜா துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவருடைய நகரம் எருசலேம். எருசலேமிலே அவர் அந்த நகரத்துக்கு புறம்பாய் பாடுபட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை உண்டு பண்ணினவர். அவர் தாமே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாக மீண்டுமாய் வருவார். தேவனே நாமம் விளங்குகிறது போல புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் வந்து விளங்குகிறது. வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. தேவன் என்றைக்கும் சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆம், அந்த உன்ன தேவனை நாம் பற்றி கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருப்போம். வார்த்தையில் நிலைத்திருப்போம். உன்னதான மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். நாமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.